எப்பவாவது கவனிச்சிருக்கீங்களா? உங்கள சுத்தி இருக்கிற சிலர் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்த சத்தமே இல்லாம சாதிச்சிருப்பாங்க. அப்போ நீங்க யோசிச்சது உண்டா? நாம நெறைய பேசுறோம். எல்லார்கிட்டயும் நம்ம ஆசைகள பத்தி சொல்றோம். ஆனா நம்மளால எதுவுமே பெருசா பண்ண முடியலையே. அவங்க மட்டும் எப்படி அப்படி சாதிச்சாங்கன்னு. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. பலர் வாழ்க்கையில வெற்றி அடையறதுக்கு முன்னாடியே தங்களோட திட்டங்கள், கோல்ஸ், முயற்சிகள், ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் மத்தவங்க கிட்ட அதிகமா பேசிட்டு தங்களோட பவரை மொத்தமா இழந்துடுறாங்க. அதனால அவங்களோட சக்சஸ் ரொம்ப ஸ்லோவாகிடுது. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் குறையுது. அவங்களோட மொத்த எனர்ஜியும் லீக் ஆகிடுது. வெற்றி அடையும் முன் சில விஷயங்கள்ல அமைதியா இருக்கிறது ஒரு பலவீனம் இல்ல. அது ஒரு மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜி. இதத்தான் பல அறிவாளிகள், தலைவர்கள், உண்மையிலேயே வாழ்க்கையில ஜெயிச்சவங்க குவயட்டா ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல விஷுவல் பெருசா எதுவும் இல்ல. ஆடியோ தான் ரொம்ப முக்கியம். அதனால முடிஞ்சா கண்கள மூடிக்கிட்டு வேற எந்த சிந்தனையும் இல்லாம ரொம்ப காமா இத கேளுங்க. ஒரு மனுஷன் வெற்றி அடையறதுக்கு முன்னாடி அவன் எங்க சைலண்டா இருக்கணும், ஏன் சைலண்டா இருக்கணும், அந்த சைலன்ஸ் எப்படி அவனுக்கான பவரா மாறுது, எங்க பேசுனா நஷ்டம் வரும், எங்க பேசாம இருந்தா மிகப்பெரிய growth வரும்னு இப்போ நாம ரொம்ப ஆழமா பார்க்கலாம். குறிப்பா 5 இடங்கள்ல நீங்க ரொம்ப அமைதியா இருந்தாகணும். இதுல முதல் விஷயம் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ், எதிர்கால திட்டங்கள். நான் வருங்காலத்துல இத பண்ண போறேன், ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி பெரிய வேலைக்கு போக போறேன், இல்ல வெளிநாட்டுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு பல பேர் ஊருக்கே தம்பட்டம் அடிப்பாங்க. இங்க தான் பலர் பெரிய தவறு பண்றாங்க. நீங்க இத புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை வேற லெவல் போகும். நீங்க உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ மத்தவங்க கிட்ட சொல்லும்போதே உங்களோட மூளையில டோபமின் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் கெமிக்கல் ரொம்ப அதிகமா ரிலீஸ் ஆகுது. அதாவது அந்த விஷயத்தை நீங்க நிஜமாவே செஞ்சு முடிச்ச மாதிரியான ஒரு போலி திருப்திய உங்க மூளை உங்களுக்கு கொடுத்துடும். இதனால உங்களுக்கு அந்த வேலைய உண்மையா செய்யணும்னு வரும்போது அதுக்கான மோட்டிவேஷன் சுத்தமா குறைஞ்சிடும்னு நவீன சைக்காலஜி ரொம்ப தெளிவா சொல்லுது. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, யாகாவார் ஆயினும் நாகாக்கா நாகாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. நீங்க எதை அடக்க முடியலனாலும் உங்களோட நாக்க அடக்கணும். இல்லன்னா நாம சொல்ற அந்த சொல்லே நமக்கு பெரிய ஆபத்தா தடையா மாறிடும். நீங்க உங்க திட்டங்களை ரொம்ப ஆர்வமா சொல்லும்போது சுத்தி இருக்கிறவங்க உடனே உங்களை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இது எப்படி ஃபெயில் ஆகும்னு 100 நெகட்டிவ் காரணங்களை சொல்லுவாங்க. இல்லன்னா உள்ளுக்குள்ள உங்க மேல பொறாமப்படுவாங்க. உங்களோட பிளான் ஒரு ரகசியமா உங்களுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு உயிர் இருக்கும், பவர் இருக்கும். வெளிய சொன்னா அது காத்துல கரைஞ்சிடும். அதனால உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி எங்கேயும் பேசாதீங்க. அமைதியா செயல்ல மட்டும் இறங்குங்க. உங்க ரிசல்ட் வெளிய சத்தம் போடட்டும். இரண்டாவது இடம் உங்களோட நெக்ஸ்ட் மூவ், அதாவது உங்களோட அடுத்த நகர்வு அல்லது ஸ்ட்ராட்டஜி. வாழ்க்கையோ பிசினஸோ இல்ல நீங்க வேலை பார்க்குற இடமோ அது எல்லாமே ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி தான். இந்த விளையாட்டுல உங்க அடுத்த காய் என்னன்னு எதிரில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப ஈஸியா உங்கள தோற்கடிச்சிடுவாங்க. சாணக்கியர் தன்னோட நீதியில ரொம்ப ஆழமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்க செய்ய போற காரியம் முழுமையா செஞ்சு முடிகிற வரைக்கும் அது வெளியே தெரியவே கூடாது. நீங்க உங்களோட அடுத்த மூவ, உங்களோட ஸ்ட்ராட்டஜிய வெளியே சொல்லிட்டீங்கன்னா உங்களோட போட்டியாளர்களோ இல்ல உங்க கூடவே இருக்கிறவங்களோ உங்கள முந்திட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ்ல நீங்க வேலை பார்க்கறீங்க. உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இல்ல நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறீங்கன்னா, அத உங்க கூட வேலை பார்க்குற நண்பர்கள் கிட்ட சொல்லாதீங்க. அவங்க வெளிய சிரிச்சாலும் உங்கள முந்தி அந்த வாய்ப்ப தட்டி பறிக்கலாம். இல்லன்னா நீங்க போற பாதையில அவங்க முட்டுக்கட்ட போடலாம். ஒரு காட்டுல சிங்கம் வேட்டையாட போகும்போது, நான் வேட்டையாட போறேன்னு சத்தம் போட்டுட்டு போகாது. ரொம்ப அமைதியா, பதுங்கி, நேரம் பார்த்து தான் பாயும். நீங்க கணிக்க முடியாத ஒரு நபரா இருக்கணும். அதுதான் சமூகத்துல உங்களுக்கான மிகப்பெரிய பவர். சோஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இதுதான். யாரு உங்ககிட்ட வந்து அடுத்தது என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாலும், ஒன்னும் ஐடியா இல்ல, பார்க்கலாம்னு ரொம்ப சாதாரணமா இயல்பா சொல்லிட்டு நகர்ந்துருங்க. அந்த மர்மம் தான் உங்கள ஒரு பவர்ஃபுல் மனிதரா காட்டும். மூன்றாவது விஷயம், உங்களோட இன்கம் மற்றும் மணி growth, உங்களோட பொருளாதாரம். உங்க பேங்க் பேலன்ஸ பத்தியோ, உங்களுக்கு வரப்போற லாபத்த பத்தியோ, நீங்க வாங்க போற புது கார பத்தியோ, இல்ல நீங்க படப்போற பண கஷ்டத்த பத்தியோ ஒருபோதும் மத்தவங்க கிட்ட பேசாதீங்க. மனிதர்கள் எப்பவுமே தங்கள மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு மோசமான குணம் கொண்டவங்க. உங்களுக்கு நிறைய பணம் வருது, உங்க சம்பளம் கூடிடுச்சுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மேல பொறாம வரும்.
கண் திருஷ்டின்னு சொல்றாங்களே, அது வேற ஒண்ணும் இல்ல. மத்தவங்களோட அந்த பொறாமை எண்ணம் தான் நம்மள பாதிக்கும். திடீர்னு அவங்க உங்ககிட்ட பணம் கடனா கேட்கலாம். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்த கொடுக்கலன்னா, அவங்க உங்க மேல கோவப்படுவாங்க. ஒரு நல்ல உறவு எந்த காரணமும் இல்லாம கெட்டுப்போகும். அதே மாதிரி, நீங்க பண கஷ்டத்துல இருக்கீங்க, உங்களுக்கு நெறைய கடன் இருக்குன்னு நீங்க புலம்புனா, இந்த சமூகம் உங்கள ஒரு சுமையா தான் பாக்கும். உங்கள மதிக்கவே மதிக்காது. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லைன்னு சும்மாவா சொன்னாங்க? உங்களோட பொருளாதாரம் எப்பவுமே உங்க கட்டுப்பாட்டுல ஒரு ரகசியமா தான் இருக்கணும். ஊரான் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுபோல நீங்க உங்க பண விஷயத்துல அமைதியா இருந்து உங்க உழைப்ப மட்டும் நம்பி வளரும்போது உங்க பொருளாதாரம் தானா உயரும். இந்த ஒரு இடத்துல மட்டும் அமைதியா இருக்க கத்துக்கிட்டா தேவையில்லாத பல மன உளைச்சல்கள் உங்க வாழ்க்கையில வரவே வராது. 4வது இடம் உங்களோட பர்சனல் பெயின் மற்றும் வீக்னஸ். உங்களோட தனிப்பட்ட வலிகள் மற்றும் பலவீனங்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில ஒரு வலி இருக்கும், கவலை இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், ஒரு எமோஷனல் பிரேக் டவுன் இருக்கும். அதை எல்லார்கிட்டையும் சொல்லி அனுதாபம் தேட நினைக்காதீங்க. ரத்தம் வருதுன்னு ஒரு சுறாமீன் கூட்டத்துல போய் விழுந்தா என்ன ஆகுமோ அதேதான் இந்த உலகமும் பண்ணும். நீங்க உங்க பலவீனத்தை, உங்க பயத்தை வெளியே சொல்லும்போது அன்னைக்கு அவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நடிக்கலாம். ஆனா சரியான நேரம் வரும்போது, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, அதே மனிதர்கள் உங்க பலவீனத்தை உங்களுக்கு எதிராவே ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்க. உங்கள அவமானப்படுத்த அந்த தகவலை வெப்பனா மாத்துவாங்க. புத்தர் சொல்லியிருக்காரு, உங்களோட வலிகளுக்கு நீங்க தான் மருத்துவர்னு. உங்களோட சிலுவையை நீங்க தான் சுமக்கணும். நிஜமான பவர் அப்படிங்கிறது உள்ள 1000 வலிகள் இருந்தாலும், மனசு உடைஞ்சு போயிருந்தாலும், வெளிய அமைதியா ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான். மக்கள் எப்பவுமே உங்க கஷ்டத்தை கேட்டு வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அவங்க கிட்ட தீர்வு இருக்காது. அதனால உங்க கண்ணீரை உங்க தனிமையில மட்டும் காட்டுங்க. புது வெளியில, குறிப்பா நீங்க வெற்றி அடையறதுக்கு முன்னாடி உங்கள ஒரு பலவீனமான ஆளா யார்கிட்டயும் காட்டிக்காதீங்க. அமைதியா உங்க காயங்கள ஆத்துங்க. உங்க வலிகளை உங்களுக்குள்ளேயே வச்சு அதை ஒரு நெருப்பா மாத்தி உங்க வெற்றிக்கான உந்து சக்தியா பயன்படுத்துங்க. 5வது மற்றும் ரொம்ப முக்கியமான இடம் உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ். தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும் விதம். நான் இப்போ தினமும் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், தினமும் ஜிம்முக்கு போறேன், நிறைய புக்ஸ் படிக்கிறேன், என் வாழ்க்கைய மாத்த நான் எவ்வளவு உழைக்கிறேன்னு உங்களோட ஹசில பத்தி நீங்களே பெருமையா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இது ஒரு மாயையான ஈகோவை உருவாக்கும். நான் மத்தவங்கள விட சிறந்தவன்னு ஒரு முட்டாள்தனமான கர்வம் வரும். உண்மையிலேயே தன்னை மாத்திக்க நினைக்கிறவன் அத பத்தி பேச மாட்டான். அமைதியா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். சீன மூங்கில் மரத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மரத்தை நட்டு தண்ணி ஊத்துனா முதல் 5 வருஷத்துக்கு அது வெளிய வளரவே வளராது. பாக்குறவங்களுக்கு அது செத்து போன மாதிரி தான் தெரியும். ஆனா பூமிக்கு அடியில தன்னோட வேர்களை ஸ்ட்ராங்கா ரொம்ப ஆழமா பரப்பிக்கிட்டு இருக்கும். ஆனா 5வது வருஷம் முடியும் போது வெறும் 6 வாரத்துல 80 அடி உயரத்துக்கு ரொம்ப வேகமா வளரும். உங்களோட வளர்ச்சியும் அந்த மூங்கில் மரம் மாதிரி தான் இருக்கணும். நீங்க கத்துக்கிற புது விஷயங்கள், நீங்க படுற கஷ்டங்கள் எல்லாம் பூமிக்கு அடியில இருக்கிற வேர்கள் மாதிரி யாருக்கும் தெரியாம அமைதியா இருக்கட்டும். நீங்க முன்ன விட இப்போ ரொம்ப மாறிட்டீங்கன்னு மத்தவங்க உங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்லணும். நீங்களா போய் யார்கிட்டயும் உங்க உழைப்ப தம்பட்டம் அடிக்க கூடாது. இந்த 5 இடங்கள்ல நீங்க அமைதியா இருந்தாலே உங்களோட எனர்ஜி எங்கும் வீணாகாது. அந்த மொத்த எனர்ஜியும் உங்களோட வெற்றியை நோக்கி மட்டுமே பாயும். வெற்றி அடையறதுக்கு முன்னாடி நீங்க பேச பேச உங்க மதிப்பு குறையும். அமைதியா இருக்க இருக்க உங்க பவர் பல மடங்கு கூடும். இதுதான் இயற்கையோட விதி. நிறைய பேர் தங்களோட வாழ்க்கையில தேவையில்லாத இடங்கள்ல அதிகமா பேசிதான் தங்களோட வாய்ப்புகளை இழந்திருக்காங்க. நான் இதுவரை தவறான இடத்துல அதிகமா பேசிட்டேன் அப்படிங்கிற உணர்வு இப்ப உங்களுக்கு வந்திருக்கலாம். அது தப்பில்ல. ஆனா இனிமே அந்த தவற பண்ணாதீங்க. உங்களோட அமைதியை ஒரு மிகப்பெரிய ஆயுதமா மாத்துங்க. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நீங்க அதிகமா பேசுற அந்த ஒரு விஷயம் என்ன? உங்க வாழ்க்கையில நீங்க அமைதியா இருக்க வேண்டிய இடம் எது? இத பத்தி கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தோன்ற பதில கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா படிக்கிறேன். இந்த வீடியோ உங்க வாழ்க்கைக்கு நிஜமான ஒரு வேல்யூ கொடுத்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க்கைய புரிஞ்சுப்போம், தொடர்ந்து இணைந்திருப்போம்.